Hey guys, same Pirash. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். எஸ், இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக வருதுன்னு எனக்கு தெரியும். இந்த ஃபோனை கவர் பண்ணுற ஐடியாலே நான் இல்லை. பட் நிறைய பேர் திருப்பி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஓகே, ஃபைனலாக சரி கவர் பண்ணுவோன்னு சொல்லி இந்த ஃபோனை ஆர்டர் பண்ணேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏன் இந்த POCO X5 Pro ஃபோன் இவ்வளோ பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது ஒரு டிப்பிக்கலான POCO பாக்ஸ், பிளாக் அண்ட் yellow. ஓப்பன் பண்ணோன்னா உள்ள இந்த ஃபெமிலியரான POCO yellow இன்சர்ட் இருக்குது. இதில் சிம் இஜெக்டர் டூல், எக்கச்சக்கமான புக்லெட்ஸ், அது போக ஒரு சாஃப்ட் TPU கேஸ் ப்ரொடெக்ஷனுக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக POCO X5 Pro ஃபோனுக்கு வருவோம். நான் இங்கே வாங்கியிருக்கிறது பிளாக் வேரியண்ட். இது எல்லோலையும் அவைலபிளாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா அந்த எல்லோ பார்க்க இன்னும் பெட்டராக இருக்குது. பட் எனக்கு ஃபாஸ்ட் ஷிப்பிங்கில் இது தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இதை வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் POCO ஒரு ப்ளூ ஸ்கியூவும் ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லோவில் சைட்ஸ் பிளாக்காக இருக்குது, பட் ப்ளூவில் சைட்ஸையும் கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த ரெண்டு ஸ்கியூஸோடையும் கம்பேர் பண்ணல. இப்போ நீங்கள் எந்த கலர் ஆப்ஷன் வாங்கினீங்கனாலும் பேக் பிளாஸ்டிக் தான். இப்போ இதனால தான் நான் ஃபோன்ஸை லேட்டாக கவர் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம லேட்டாக கவர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களோட கவரேஜ் ஏதாவது அப்படியே எங்கேயாவது ஃபீல்டில் பார்த்துருவோம். அப்போ சில விஷயங்கள் நம்மளுக்கு குறுகுறுன்னு இருக்கும். ஓகேயா? ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஃபோனுங்க இது தாங்க, என்னோட ஃபேவரட் கலரு பிளாக்கு எல்லோ ஷாக்கிங்காக இருக்குங்க, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு, சூப்பர்பாக இருக்குங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஓகேயா? ஆனால் இங்கே எனக்கு புரியாத விஷயம்னா POCO X4 ப்ரோவும் அதே பிளாக்கு எல்லோவில் தான் வந்துச்சு. ஓகே, ஆனால் அதில் கிளாஸ் பேக் இருந்தது, இதில் பிளாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம வந்து அதை பற்றியே பேசாமல் எல்லோ பிளாக் சூப்பர்புங்கன்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வியூவருக்காக வீடியோ பண்ணுறோமா, பிராண்டுக்காக வீடியோ பண்ணுறோமா, இந்த மாதிரிலாம் நான் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கான்ட்ரவர்ஷியல் ஆகும். அப்புறம் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, நீ தேவையில்லாமல் மற்றவங்கள பற்றி பேசுகிற அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனாலே கவர் பண்ணுறதில்ல. நம்மளா அப்படியே ஒரு குதிரை எஃபெக்டில் வந்து நம்ம உண்டு, நம்ம ஃபோன் உண்டு, நம்ம பார்த்துட்டோமா, என்ன நினைக்கிறோமோ அது ஒரு வீடியோ பண்ணுவோம், அதோட விட்டுறணும். லேட்டாக பண்ணல, இதான் பிரச்சனை. சரி, ஓகே நம்ம வீடியோ திருப்பி வருவோமே. பேக் இங்கே பிளாஸ்டிக், ஆனால் மேட் பிளாஸ்டிக். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதிகமாக பிக்கப் ஆகிறதில்ல, நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, நம்ம இப்போ பில்டை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்ன இருக்குங்கிறத முதல்ல முடிப்போம். USB Type A to Type C கேபிள் ஆரஞ்ச் ஆக்சன்ஸோடு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது போக 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 67 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த 5000 mAh பேட்டரியை 0 to 100 45 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாங்கிறது போக்கோவோட கிளைம். எஸ், இதோட ஃபாஸ்ட்டான சார்ஜர்ஸ் நம்ம மற்ற ஃபோன்ஸோட பார்க்குறோம், இல்லைன்னு சொல்லல. பட் 67 வாட்ஸை பற்றி பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இன்னமும் நல்லா ஃபாஸ்ட்டான சார்ஜர் தான். சில பிராண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ கிரேட். X4 ப்ரோவோட கம்பேர் பண்ணையில் லென்த்தும் சரி வித்தும் சரி ஸ்லைட்டாக கம்மியாக இருக்குது. இதுக்கு காரணம் பெசல்ஸை நல்லாவே கட் டவுன் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே பெரிய டிஃப்ரென்ஸ் வெயிட். அதே கெப்பாசிட்டி பேட்டரி, அதே சைஸ் டிஸ்பிளே, ஆனால் வெயிட் கிட்டத்தட்ட 25 கிராம்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. X4 Pro 205 கிராம் வெயிட் இருந்துச்சு, X5 Pro 181 கிராம்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது. இன்னமும் கிளாஸ் பேக் கொடுத்துருந்தா பெட்டர்னு தான் நான் சொல்ல போகிறேன். பட் அட்லீஸ்ட் இங்கே வெயிட் இவ்வளோ கட் பண்ணியிருக்கிறதுனால வெறும் காஸ்ட் கட்டிங்காக இங்கே பேக் மாற்றிருக்காங்கங்கிற மாதிரி மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு தான் கட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஓகே. கட்டிங் பற்றி பேசையில் மைக்ரோ SD போச்சு. 2 சிம் கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், N77 5G பேண்டுக்கும் இங்கே சப்போர்ட் இல்லை. ஏன்னு எனக்கு தெரில, கொஞ்சம் வியர்ட் ஒமிஷன் மாதிரி தெரியுது. பட் X5 ப்ரோவில் IP53 ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ் X4 ப்ரோவில் இருந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் ஹெட்ஃபோன் ஜாக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. நீங்களே கேட்டு பாருங்கள். பயோமெட்ரிக்ஸ்னு வரையில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஃபிசிக்கல் ஸ்கேனர் பவர் கீழே பெல்ட்டுனாக இருக்குது. இதனால் ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. ஃபேஸ் அன்லாக்கும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே ஃபேஸ் அன்லாக் அவங்க யூஸ் பண்ணுறது இந்த 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. இதில் எடுத்த செல்ஃபிஸ் எல்லாமே ஷார்ப்பாக இருந்துச்சு. ஸ்கின் டோன்ஸ் ரீசனபிளி ஆக்யூரேட். இந்த ஷார்ட்ஸை பார்க்கல நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. டைனாமிக் ரேஞ்சும் நல்லா தான் இருக்குது. ஹெச் டிடெக்ஷன் சில நேரம் ஓகே, சில நேரம் கொஞ்சம் சொதப்புது. பட் மோர் ஆஃபன் தென் நாட் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். செல்ஃபி வீடியோ மேக்ஸிமம் 1080p 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். EIS சப்போர்ட்டும் இதுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த செல்ஃபி கேமராவை சுற்றி இருக்கிற அந்த டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்பிளே சைஸ் இங்கே மாறல. இது இன்னும் ஒரு 6.67 inch டிஸ்பிளே. ப்ரொடெக்ஷனுக்கு இன்னமும் Gorilla Glass 5 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் ஒரு 120 Hz OLED பேனல். பட் இந்த தடவை இது ஒரு 10-bit POLED பேனல். HDR10 Dolby விஷனுக்கு சப்போர்ட் இருக்குது.
இதுவும் வந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் டால்பி விஷன் கொடுத்துக்கிறாங்கிறாங்க. டால்பி விஷன் நீங்கள் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர். எஸ், அது கொடுக்குறது நான் தப்புனே சொல்ல, கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் தான். பட் அதே சமயத்தில் ஒரு விஷயம் கட்டும் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி யாரும் பெருசாக பேசுறதில்ல. என்ன கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ். POCO X4 Proவோட பீக் பிரைட்னஸ் 1200 nits, இதில் 900 nits தான். அதெல்லாம் எதுவும் பேசாமல் நல்லா ஒர்க் ஆகுது அப்படி. அகேன் 900 nitsங்கிறது ஒரு மேஜர் நெகட்டிவ் இல்லை. எஸ், ஃபோன் வெளியில் யூஸ் பண்ணையில் ஓரளவு டீசெண்டாக இருக்கும், மேனேஜபிளாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் போன ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜெனரேஷன் கிட்டத்தட்ட 33% பிரைட்னஸ் கட் பண்ணியிருக்காங்கன்னா அதை பற்றி பேசணும்ல. இதனால தான் நம்ம வந்து கவர் பண்ணால் முதலே கவர் பண்ணிடணும். இப்போ இந்த X5 Proவில் மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள சிப். இங்கே குவால்காமோட Snapdragon 778G SoC யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 6 இல்லை 8 GB LPDDR4X ரேமும் 128 இல்லை 256 GB UFS 2.2 ஸ்டோரேஜும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே 778G இது ஒரு 6 nm மிட்ரேஞ்ச் சிப், குவால்காமோட சிப். நம்ம பல ஃபோன்ஸில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் முன்னாடி லான்ச் ஆச்சு. ஸோ நிறைய ஃபோன்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்த்துருக்கோம். இங்கேயும் X5 Proவில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. கேம்ஸ் ரன் பண்ணி பார்க்கல, பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் எதுவும் இல்லை, ஃபோன் ஹீட் ஆகலை, த்ராட்லிங் எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு 3D Mark வைல்ட் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணையில் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் 99%க்கு மேலே இருந்துச்சு. அதாவது 20 நிமிஷம் நீங்கள் கண்டினியூஸாக கேம் விளையாடினா கூட கேம் விளையாட ஆரம்பிக்கல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எண்டிங்லேயும் இருக்கும். இப்போ டே யூஸ்னு வரையில் திருப்பியும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அது ஸ்மூத்தாக ஃப்ளூடாக இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குற விஷயம் தான். இங்கே அதே மாதிரி தான் இருந்துச்சு. MIUI 14 ரன் ஆகிட்டு இருக்கு, Android 12 மேலே பில்ட் பண்ணுது. என்னது Android 12 தப்பாக தானே சொல்கிறேன் நீ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இங்கே பார்க்கல, நானும் ஏதோ தப்பாக தான் பார்த்துடணும்னு நினச்சேன். பட் இல்லை, இந்த ஃபோன் Android 12 தான் வருது. கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் முன்னாடி லான்ச் ஆன Android 12 தான் இந்த ஃபோனில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க, 3 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ், மிட் ரேஞ்ச் இருக்குது, 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ். ஓகே, சூப்பர், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் நீங்கள் கொடுக்கையிலேயே 1 வருஷம் கம்மியாக கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் 2 வருஷம் கொடுப்போம்னு சொன்னால், எல்லா ஃபோனும் Android 13 தான் வருது, இன்னமும் இவங்க Android 12 கொடுத்துன்னுக்குறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ எனிவேஸ் 2 வருஷம் அப்டேட் பண்ணுவாங்களாம், 1 வருஷம் கம்மியாக சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது ப்ரீலோடட் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, பட் அட்லீஸ்ட் இதை அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பெரிய குறையா எனக்கு தெரில. இப்போ ரீசெண்ட் MIUI 14 வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா சூப்பரான ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோனில் கிடையாது. ஏன்னா இது இன்னும் அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லை. பட் ஓவர் டைம் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஃபோனுக்கு வரும். கேமராஸ்னு வரையில் ட்ரிபிள் கேமரா செட்டப் பின்னாடி இருக்க பிரைமரி 108 மெகாபிக்சல் சாம்சங் HM2 சென்சர் போன வருஷம் குளோபல் POCO X4 Proவில் உள்ள அதே சென்சர். இந்தியாவுக்குன்னு வரையில் POCO X4 Proவில் அந்த சென்சரை டவுன்கிரேட் பண்ணி 64 மெகாபிக்சல்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் இந்த தடவை இந்த HM2 ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. டீட்டெயில்டான இமேஜஸ், சென்சர் டிஃபால்ட்டாக 12 மெகாபிக்சல்ஸ் ஷூட் பண்ணுது நூனா பென்னிங்னால. அதாவது 9 பிக்சல்ஸை ஒரு பிக்சலாக கம்பைன் பண்ணி பெரிய பிக்சல் சைஸ் கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஷூட் பண்ணையில் ஃபைல் சைஸஸும் சின்னதாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணும்னா 108 மெகாபிக்சல் மோட்லேருந்து ஷூட் பண்ண முடியும். சில ஃபோன்ஸில் ஹையர் ரெசல்யூஷன் ஷூட் பண்ணையில் உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது. பட் இங்கே நல்லாவே நோட்டிசபிளாக இருக்குது. இங்கே இந்த செவுத்தை பாருங்களேன், இந்த டெக்ஸ்சரை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இல்லை இந்த சினாரியோவில் அந்த இலையை பாருங்கள், டீட்டெயில் லெவல்ஸ் நல்லாவே டிஃபர் ஆகுது. 108 மெகாபிக்சல் ஷூட் பண்ணையில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நிறைய கிடைக்குது. பட் ஆஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஃபைல் சைஸும் கிடைக்கும். ரெகுலரான ஷார்ட்ஸ் 3-4 MB இருக்கும். 108 மெகாபிக்சல் ஷூட் பண்ணையில் 15-18 MB வரைக்கும் போக முடியும். இங்கே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், கலர்ஸ் ரொம்பவே பூஸ்டடாக இருக்குது. போக்கோ கொஞ்சம் சேச்சுரேஷனை ரொம்பவே புஷ் பண்ணியிருக்காங்க. இது அஃப்கோர்ஸ் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும், பண்ணுவாங்களான்னு தெரில. இப்போ ஒரு டெடிகேட்டட் நைட் மோடும் இன்க்ளூட் ஆகிருக்கு. லோ லைட் ஷாட்ஸும் POCO X5 Proவில் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். செகண்டரி கேமரா போன தடவை பார்த்தா அதே 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் தான். கலர்ஸ் பிரைமரியோட கொஞ்சம் டிஃபர் ஆகுது. டீட்டெயில் லெவல் சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன், பட் ஓகே, ஒரு மிட் ரேஞ்ச் அல்ட்ரா வைடுக்கு ஓகே பெர்ஃபார்மன்ஸ். மூணாவது எல்லாருமே மாதிரி சும்மா நாங்கள் 3 கேமரா கொடுக்குறோங்கிறதுக்காக ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ கணக்கு காமிக்கிறதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வீடியோன்னு வரையில் 4K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃபுட்டேஜ் ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு, ஏன்னா ஓவர் ஷார்ப்னிங் ரொம்ப அதிகமாக எனக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஃப்ரேம் ட்ராப் ஆகுது, ஸோ ரொம்ப ஜிட்டரியாக இருக்குது ஃபுட்டேஜ். இந்த மாதிரி சில சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஓவரால் POCO X5 Pro ஒரு நல்ல பேக்கேஜ் மாதிரி தான் தெரியுது. இன்ஹேண்ட் ஃபீலும் சரி, அவங்க கம்மி பண்ண அந்த வெயிட், அந்த தின்னான பெசல்ஸ், நல்ல ஹை ரெஃப்ரெஷ் OLED பேனல், ஹை கெப்பாசிட்டி பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ், டே டு டே யூஸ், ஈவன் கொஞ்சம் மைல்ட் கேமிங்க்கு, ஓகே இஷ் கேமராஸ், இது எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ், X5 Pro 23,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. X4 Proவோட கம்பேர் பண்ணையில் 20% ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. பட் கடைசி ஒரு வருஷம் 1.5
1.5 வருஷமாக எல்லா ஃபோன்ஸுமே யூனிஃபார்மாக எல்லா பிராண்ட்லேருந்து வர ஃபோன்ஸுமே ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் உள்ள ப்ரைஸஸ் வச்சு பார்க்கல இது நல்லா காம்படிட்டிவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இங்கே இந்த ஃபோனை வாங்கணும்னு எதிர்பார்க்குறவங்க மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம், மைக்ரோ SD சப்போர்ட் ரிமூவ் ஆகிருக்கு, N77 பேண்ட் இங்கே சப்போர்ட்டட் இல்லை, பேக் இப்போ பிளாஸ்டிக், பிரைட்னஸ் பீக்ஸ் ட்ராப் ஆகிருக்கு 33%. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் இன்னும் Android 12 ரன் ஆகிட்டுருக்கு. இதுதான் இந்த ஃபோனோட மேஜர் நெகட்டிவ்ஸ். பட் இது பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் ரொம்பவே டீசெண்டாக எனக்கு தெரியுது. நல்ல ஓவரால் பேக்கேஜ் மாதிரி தான் இருக்குது. இப்போது நான் இதோட ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறேன்னான்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி மேபி பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ பார்க்கணுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை ஒரு லைக் அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.